தினந்தோறும் ஏற்றம் கண்டு வரும் தங்கத்தின் விலையால் நடுத்தர மக்கள் கலக்கமடைந்துள்ளனர். தங்கம் வாங்குவதே கனவாகிவிட்டதாக மக்கள் கவலை தெரிவித்து வருகின்றனர். தங்கம் விலை உயர்வு தொடர்பாக பொதுமக்கள் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம். பவுன் எடுக்கிறது வந்தோம். 1 லட்சம் பயந்துட்டு உட்காந்துருக்கோம், எடுக்குமா எடுக்கக்கூடாதான்ட்டு. நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, ஓரளவு குறைச்சி வந்திருக்கணும் வந்தோம், ஒண்ணுமே பண்ண முடியல. வாங்காம உட்காந்துருக்கோம். 10 பவுன் எடுக்கணும்னா ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க பொண்ணெல்லாம் கட்டி கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்னே தெரியல. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா சிறுசெம்பூர் தான் மாதம் 2000 கட்டி நாங்கள் ஒரு நகையை எடுக்க ஆரம்பித்தோம். நாங்கள் படிக்கும் போதெல்லாம் 2000 மாதம் 2000 கட்டுவோம். அது மூலமாக கட்ட ஆரம்பித்தோம். நான் எடுக்கும் போதெல்லாம் ஒரு அரை சவர் 5000 ரூபாய் 15000 இருந்தது. இன்னைக்கு காலகட்டம் பார்த்தீங்கன்னா அரை சவருமே 60000 ரூபாய் 80000 சொல்கிறாங்க. இன்னைக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,95,000 1 லட்ச ரூபா கிட்ட வருது சொல்கிறாங்க. செய்கூலி சேதாரம் பார்த்தீங்கன்னா 1,20,000 வருது. இதுக்கு 4 நாள் எதிரி போச்சுன்னா நாங்கள் பாமர மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம். நேத்தியோட இன்னைக்கு ஏறி இருக்கு. நடுத்தர மக்கள் தான் இதில் பாதிப்பு. இது அரசாங்கம் தான் இதை பார்த்து செய்யணும். நடுத்தர மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னா அரசாங்கம் தான் இது செய்யும். கடைக்காரங்க நம்ம ஒன்றும் சொல்லி ஒன்றும் இது இல்லை. அவங்க என்ன கோல்டு ரேட்டு வருதோ அதை அவங்க விற்பாங்க. அது அவங்கள நம்ம குறை சொல்ல முடியும். அரசாங்கம் தான் இப்போ எல்லாத்துக்கும் கடை ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ பெட்ரோலுக்கிட்ட கவர்மெண்ட்லேயே கோஆப்ரேட்டிவ்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. அதேமாரி இதுக்கும் தங்கத்துக்கும் ஏதாவது ஒரு வழி நடுத்தர மக்களுக்காக அவங்க தான் செய்யணும். நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட 4 கிராம் 51,000, செய்கூலி சேதாரம் போட்டால் 70,000 வருது சார். அதனால அவ்வளோ இன்னைக்கு உள்ள ரேட்டுக்கு கூட தான் போகுது. எப்படி 1 லட்சத்துக்கிட்ட வருது. ஒரு பவுன் எடுக்கணும்னா எப்படி 1,20,000 செய்கூலி சேதாரத்தோட வருது. எங்களை மாதிரி உள்ளவங்க வாங்க முடியாது. கஷ்டம்தான். பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்காங்க. எல்லா பெண்கள் என்ன மாதிரி உள்ள ஏழப்பட்ட பெண்கள் எல்லாருமே கஷ்டம்தான், பாவம். நகை எடுக்க வந்தேன். நகை அதிக விலையாக இருக்கிறதுனால நகை எங்களால் எடுக்க முடியவில்லை. ரொம்ப அதிகமான விலை. நாங்கள் எடுக்க வந்தது 1 கிராம் 2 கிராம் எடுக்கோம். அதே இவ்வளோ ரூபா கொடுத்து விலை எங்களால் எடுக்க முடியல. எடுக்காமல் திரும்பி நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். என்னோட கல்யாணத்தப்போ ஒரு பவுன் 400 ரூபா வந்துச்சு. அப்போ பணம் இல்லை, வசதி இல்லாதவங்க தான். அதனால் இப்போ 1 கிராம் 13,000த்துக்கு வந்துடுச்சு. அதனால் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி இப்போ ஒரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா இப்போ என்ன செய்கிறதுனே தெரியலை. கல்யாணத்தை தள்ளி போடுறதா இல்லை பவுன் விலை குறையுமான்னு வெயிட் பண்ணுறதா என்னன்னு ஒன்றும் தெரியல. போன வருஷத்தை காட்டில இந்த வருஷம் ஒரு பவுனுக்கு 35,000 ரூபாய் பக்கம் ஏறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெள்ளி பார்த்தீங்கன்னா 2 மடங்காக ஏறி இருக்கு. சாதாரணமாக அவங்க குழந்தைய அழைச்சிட்டு ஒரு கொலுசு வாங்கணும்னா முந்தி இப்போ ஒரு 6,000 7,000 இருந்தால் போதும். ஆனால் இன்னைக்கு அதே குழந்தைக்கு கொலுசு வாங்கினா 15,000 ரூபாய் தேவைப்படுது. அவங்க ஏதோ நினைச்சுக்கிட்டு கனவு கண்டுட்டு வர்றாங்க. விலையெல்லாம் போட்டு விலையெல்லாம் கேட்கும்போது பயப்படுறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.